predict the solution of the following salt are neutral, acidic or basic னு கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சால்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தண்ணியில கரைச்சி நீங்க சொல்யூஷன் மேக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆசிடா இருக்குமா, பேஸா இருக்குமா, இல்ல நியூட்ரலா இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து NaCl வந்து நீங்க வாட்டர்ல போடுறோம். அப்ப NaCl நீங்க வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா அதுல வாட்டர்ல போட்டோன்னா நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா Na வந்து பாத்தீங்கன்னா OH வந்து மாறும். NaOH வந்து மாறும். பிளஸ் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து மாறும். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது கிடைக்கும். அப்ப இதுவும் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட் தான். இதுவும் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ், இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. அப்ப இந்த சால்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நியூட்ரலா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி இருக்குது? நியூட்ரலா வந்து இருக்குது. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்ப NaCl சொல்யூஷன் எப்படி நியூட்ரல் சொல்யூஷனா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? KBr வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப KBr நம்ம வந்து வாட்டர்ல நமக்கு வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னதான் மாறும்? KOH வந்து மாறும். பிளஸ் HBr தான் நமக்கு வந்து மாறும். அப்ப KOH நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ் தான். HBr நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட் தான். அப்ப ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லையா? அப்ப இதுவும் நமக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரலா தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப KBr சொல்யூஷன் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து நியூட்ரலா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? NaCN வந்து எடுக்கிறாங்க. சோடியம் சயனைடு. இதை நீங்க வந்து வாட்டர்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா NaOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். NaOH பிளஸ் நமக்கு என்ன HCl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப NaOHன்றது என்னது? ஸ்ட்ராங் பேஸ் அது. HCன்றது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக் ஆசிட். அது வந்து ரொம்ப வீக்கான ஆசிட் இல்லையா? அப்ப பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆசிட் வந்து நமக்கு வந்து வீக்கா இருக்குது. அப்ப நமக்கு என்ன பண்ணா இது வந்து பேசிக் சொல்யூஷனா வந்து நமக்கு வந்து இருக்கும். எது ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்ப இது பேசிக் சொல்யூஷனா வந்து இருக்கும். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் நைட்ரேட் இல்லையா? அம்மோனியம் நைட்ரேட் வந்து நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் பண்ணா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். NH4OH பிளஸ் நமக்கு என்ன HNO3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சரி கரெக்ட்? அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ். அப்ப எது ஸ்ட்ராங்கா இருக்குது? ஆசிட் தான் ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்னா அசிடிக் சொல்யூஷன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னது? நமக்கு வந்து அசிடிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா NaNO2. NaNO2 வந்து நீங்க இது வாட்டர்ல போட்டா நமக்கு என்ன ஆகும்? NaNO2 பிளஸ் நீங்க வந்து வாட்டர்ல வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா NaOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். NaOH பிளஸ் நமக்கு என்ன HNO3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். NO2 வந்து ஃபார்ம் ஆகும். இது நைட்ரஸ் ஆசிட். இது வந்து நைட்ரிக் ஆசிட் கிடையாது, நைட்ரஸ் ஆசிட். இது நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீக்கா தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப ஆசிட் வந்து நமக்கு வந்து வீக்கா இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப நமக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் சொல்யூஷனா வந்து நமக்கு வந்து இருக்கு. இது வந்து பேசிக் சொல்யூஷனா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா KF. KF நீங்க வாட்டர்ல போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? KOH வந்து நமக்கு வந்து கிடைக்குது. KOH சாரிங்க, நமக்கு என்ன கிடைக்குது? KOH பிளஸ் வந்து நமக்கு என்ன HF வந்து கிடைக்கும். HFன்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக் ஆசிட். அப்ப KOH வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்ப பேஸ் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப நமக்கு இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்யூஷனா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா KOH வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கனால சொல்யூஷன் வந்து பேசிக்கா வந்து நமக்கு வந்து இருக்கும்.